ரீடர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புக்கு என்ன அப்படின்னா, ஹேவ் ஸ்ட்ராங் ஃபீலிங், டோன்ட் பி ஃப்ரைட்டன் ஆஃப் தம் அப்படின்ற இந்த புக்கை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி. லைக் இது வந்து ஆக்சுவலாக வந்து அவரோட ஸ்பீச்சை வந்து ரைட்டிங்காக கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்காரு. எந்த காலகட்டத்தில் கொடுத்த ஸ்பீச் அப்படின்னா, December 1, 1964 வாரணாசியில் ஒரு கூட்டத்தில் கொடுத்த ஸ்பீச்சை வந்து ஒரு புக்காக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புக்கில் வந்து 3 to 4 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 4 சாப்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப மைன்யூட் திங்ஸ்லாம் தொட்டு எழுதியிருப்பார். லைக் இதெல்லாம் வந்து நம்ம வந்து நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டோம். பட் அந்த நோட்டீஸ் பண்ண திங்ஸ் எல்லாமே கரெக்டாக பிக் பண்ணி எப்படி இவர் பிடிச்சார், இந்த பாயிண்ட் எப்படி பிடிச்சாருன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த புக் படிக்கிறப்ப. அண்ட் தென் இது ரொம்ப ஷார்ட் புக், கிட்டத்தட்ட 15 பேஜஸ் தான் இந்த புக்கு. ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட எந்த புக்குமே என்ன அதில் ஃபெயில் பண்ணதே கிடையாது. எவ்வளோ பெரிய புக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ குட்டி புக்காக இருந்தாலும் சரி, ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி இது அவ்வளோ பெரிய லெசன்ஸ் எனக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வருது. ஸோ இந்த புக்கில் இருந்து ஒரு 3 சாப்டர்ஸ் இருக்குது. மொத்தமாகவே 3 சாப்டர்ஸ் தான். ஸோ அந்த 3 சாப்டர்ஸை பற்றியுமே நான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சாப்டர் 1 என்ன அப்படின்னா, நோட்டீஸ் அரவுண்ட் யூ. உன்னை சுற்றி இருக்கிறது எல்லாமே கவனிக்க ஆரம்பி. நான் என்னெல்லாம் கவனிக்கணும், எதுக்கெல்லாம் கவனிக்கணும், காரணமே இல்லாமல் ஒரு சில 10 பேர் சொல்கிறாரு. அது என்னென்ன நான் சொல்கிறேன் பாருங்கள். ரிவர், மூன், ஸ்டார்ஸு, குவைட் ரன்னிங் வாட்டர், அண்ட் எ ஃபிஷர்மேன் வித் அ போட், எ லிசார்டு, பருவத்தில் தள்ளி இருக்கிறத போய் பார்க்க சொல்கிறார், அண்ட் எ ஃப்ராக். இதெல்லாம் நீ என்னைக்கா நோட் பண்ணியிருக்கியா? ஒரு கொஷின் மார்க். இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணுறியான்னு கேட்ட உடனே இன்னும் ஒரு லைன் சொல்கிறார். அதாவது, if you taken a bird in your hand, it just want to escape. You can feel the heartbeat of the bird, it's alive, but you. அதாவது, நீ என்னைக்காவது வந்து ஒரு பறவையை உன் கையில் வச்சு பார்த்துருக்கியா? அந்த பறவை உன் கையில் இருக்க நேரம் எல்லாமே எப்போனா எஸ்கேப் ஆகலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பறவையோட தன்மை. அந்த பறவை உன் கையில் இருக்கிறப்ப எல்லா செகண்டுமே அதோட ஹார்ட் பீட், அதோட கால் வழியாக உன்னோட கையில் நீ உணர்ந்துக்கிட்டே இருப்ப. அது ரொம்ப அலைவாக இருக்குது. ஆனால் நீ அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் வைக்கிறாரு. மற்ற விஷயத்த ஃபீல் பண்ணுறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ வந்து ஒரு மரத்தை ஃபீல் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் டு ஃபீல் த ட்ரீ, ஹியர் த ப்ரீஸ். உனக்கு ஒரு மரத்தை ஃபீல் பண்ண நினைக்கணும் அப்படின்னா, அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் நின்று அதுலேருந்து அடிக்கிற காற்றை கேளு. மரத்துலேருந்து அடிக்கிற காற்றை கேட்டினாலே அந்த மரத்தை உன்னால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணதே இல்லை இல்லையா? காரணம் இருக்க உனக்கு ஏழையாக ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. நேராக ஒரு வில்லேஜ்க்கு போ, ஒரு புவர் உமன் கூட டவுனுக்கு போயிட்டு வா. டே பை டே டெய்லி அந்த டவுனுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அவள் ட்ரெஸ்ஸு கரெக்டாக போட்டிருக்க மாட்டா, கரெக்டாக சாப்பிட்ருக்க மாட்டா, அவளுக்கு செப்பல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய திங்ஸ் அவகிட்டேருந்து நீ கற்றுக்கலாம். ஸோ உனக்கு ஏழையாக ஆகணும்னு நீ நினைக்கிற அப்படின்னா ஒரு புவர் உமன் கூட ரெகுலராக நீ டவுனுக்கு போயிட்டு வா, ஆர் அட்லீஸ்ட் நோட்டீஸ் ஆது பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இது எல்லாமே சொல்லிகிட்டே வந்துட்டு டக்குன்னு ஒரு லைன் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, கெட் அப் அண்ட் கோ அண்ட் வாட்ச் த லிசார்ட் ஆன் த வால். அதாவது டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டு நீ வந்து செவுத்துல இருக்க பள்ளியை போய் பாரு. அது வந்து ஒரு இன்செக்ட், அதாவது ஒரு பூச்சியை சாப்பிட்றதுக்கு ஃபோக்கஸாக இருக்கும். கிட்டத்தட்ட 30 to 40 மினிட்ஸ் இல்லை 1 hour கூட அந்த பூச்சியை சாப்பிட்றதுக்கு அந்த பள்ளி இடத்த விட்டு நகராமல் ஃபோக்கஸாக இருக்கும். பூச்சி ஒரு செகண்ட் நவுந்தாலும் டக்குன்னு சாப்பிட்ரும். ஸோ கேவலம் பள்ளிக்கே அவ்வளோ ஃபோக்கஸ் இருக்கும்போது உனக்கு என்னைக்கா உன் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் இருந்திருக்கான்னு ஒரு கேள்வி கேட்குறேன். இது எல்லாத்தையும் நான் ஏன் நோட்டீஸ் பண்ணணும்? கடைசியாக ஒரு கேள்வி, இது எல்லாத்தையும் நான் ஏன் நோட்டீஸ் பண்ணணும்? நான் ஏன் வந்து போய் ரிவரை பார்க்கணும்? நான் ஏன் வந்து மூனை பார்க்கணும், சன்னை பார்க்கணும்? நான் ஏன் போய் ஒரு ஏழை பொண்ணை பார்க்கணும்? நான் ஏன் போய் செவுத்துல இருக்க பள்ளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்குறது எனக்கு புரியுது. பட் நீ இது எல்லாத்தையுமே இப்போது நீ நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னா, when you are grown up, you are going to be a less emotion person. அதாவது உனக்கு எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயமே உனக்குள்ளே இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த எல்லா விஷயமுமே ஒரு சர்டன் எமோஷனை உனக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி இந்த சாப்டர் முடிக்கிறார் அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் நோட்டீஸ் ஆல் தீஸ் திங்ஸ் ஃப்ரம் நவ் ஆன், யூ ஆர் கோயிங் டு ஃபீல் நத்திங் வென் யூ ஆர் க்ரோன் அப். அதாவது நீ வளர்ந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே உனக்கு இருக்காது, இந்த எல்லாத்தையுமே நீ ஃபீல் பண்ணலை அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிக்கிறேன். செகண்ட் சாப்டர் என்ன அப்படின்னா, நோபடி கேர்ஸ். எஸ், ரியலி நோபடி கேர்ஸ். இதோட ஃபர்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா, டோன்ட் சீக் வித் அ பிக் திங்ஸ், சீக் ஸ்மால் திங்ஸ் அப்படின்றாரு. அதாவது எந்த ஒரு பெரிய விஷயத்துமே ரொம்ப ரொம்ப சின்ன விஷயத்துக்கு நீ வந்து நோட்டீஸ் பண்ணாலே எல்லா பெரிய விஷயமும் உனக்கு கிடச்சிரும். அடுத்தடுத்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, எல்லாரோட வீட்டுக்கு வெளியவும் தெருநாய் இருக்கும். அந்த தெருநாய் வந்து விடிய விடிய கத்திக்கிட்டே இருக்கும். அது பசியில் இருக்கும். அது வந்து அது நோய்வாய்ப்பட்டு இருக்கும். நீ என்னைக்காச்சும் அந்த நாயை கேர் பண்ணியிருக்கியா?
நீ ஆனால் வெளியே வந்த, நீ என்னைக்கா ஒரு நாள் பிஸ்கெட் போட்ட, நீ வெளில வந்த அப்படின்னா உன்கிட்ட வாலாட்டிக்கிட்டே வரும். பிகாஸ் இந்த டாகை, இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை யாராவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் அதுவும் இல்லாமல் நீ எவ்வளோ தான் துரத்தினாலும் அந்த பர்டிகுலர் தெருவை விட்டு அந்த தெரு நாய் போகவே போகாது. ஃபார் எக்ஸாம்பிள், உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்க தெரு நாய் வேறு தெருவுக்கு போய் ரொம்ப நாள் அங்கேயே தங்கிடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அது சாகிற வரைக்கும் அந்த தெரு நாய் உன் தெருவிலே தான் இருக்கும். நீ சோறு போட்டாலும் சரி, போகலனாலும் சரி. பட் வி டோன்ட் கேர் அபவுட் த டாக்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. அண்ட் தென் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஒரு ஊருக்குள்ளே ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அந்த பிரிட்ஜ் வந்து மெயின் பிரிட்ஜ். இப்போது அந்த பிரிட்ஜில் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விஐபியோ, ஒரு விவிஐபியோ, ஒரு பிரசிடெண்ட்டோ, ஒரு வேறு யாரோ வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரிட்ஜு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக இருக்கும். ஸோ அவங்களோட அப்கமிங்கும் சரி, அவங்க 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 வர்றதுக்கும் சரி, போகிறதுக்கும் சரி, ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக வச்சு தோரணெல்லாம் கட்டி அப்படிலாம் பண்ணுவாங்க. பட் நீ என்னைக்கா அந்த பிரிட்ஜில் ஒரு மீனவன் நடந்து போகிறத பார்த்துருக்கியா? அவன் டே பை டே பிரிட்ஜ் வழியாக தான் போயிட்டுருக்கான். நீ அதை நோட்டீஸே பண்ணியிருக்க மாட்டேன். இதுதான்டா நீ அப்படின்னு சொல்லுவார். அண்ட் தேர்ட் ஒன், சைல்டு. உங்கள் குழந்தைங்களை நீங்கள் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. சர்வன்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு போகாதீங்க. மேக்ஸிமம் உங்கள் குழந்தைங்களை நீங்களே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் யூ டோன்ட் நோட்டீஸ் தம் நவ், when they grow up, you don't get any feelings or emotions from them. அதாவது நீ இன்னையிலேருந்து அவனை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கல, உன் குழந்தைய நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா, அவன் வளர்ந்த அப்புறம் அவன் எதுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறான், என்னென்ன விஷயத்துக்கு அவன் வந்து அழுகுறான், என்னென்ன விஷயத்துக்கு அவன் அடம் பிடிக்கிறான், அவன் எப்படி வளரான்றதே உனக்கு தெரியாமல் போயிடும். ஹீ பிகம் அ சப்ஜெக்ட் இன் யுவர் ஹோம். அதாவது உன்னோட வீட்டில் அவன் ஒரு பொருள் மாதிரி மாறிடுவான். அவன் கேட்கறத கொடுக்கறது, அவனுக்கு பிடிச்சத செய்கிற ஒரு கருவியாக நீ மாறிடுவேன். அதை தாண்டி அவனுக்குள்ளே இருக்க எமோஷனை உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்னு தேர்ட் பாயிண்ட் சொல்கிறேன். 3 விஷயம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஸ்ட்ரீட் டாக்ஸு, விவிஐபிஸ், அந்த பிரிட்ஜஸ் அண்ட் த சில்ட்ரன்ஸ். இது 3த்தையும் சொல்லிட்டு, இந்த 3த்தையுமே நோட்டீஸ் பண்ணாத ஒரு பர்சனுக்கு கடைசியாக எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, ஒரு கடவுள் பின்னாடி மட்டும்தான் போய் நிற்கும். அந்த நீ கடவுள்னு நினைக்கிற ஒரு பின்பம் வந்து எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, நீ தான் அந்த பின்பத்தை கடவுளாக நினைக்கிற. அந்த சில்லி திங் முன்னாடி உட்காந்து உனக்கு கிடைக்கவே கிடைக்காத எல்லாத்தையும் உட்காந்து புலம்பிட்டு இருக்க. யூ ஆர் அ மேட் மேன் அப்படின்றாரு. எதுவுமே இல்லாத ஒருத்தங்கிட்ட போய் எல்லாமே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக கேட்குறாரு. அண்ட் இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? நான் வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸை பார்க்கறதா இருக்கட்டும், என் சைல்டை கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், பிரிட்ஜில் போகிற யாராவது ஒருத்தரை நோட்டீஸ் பண்ணுறதா இருக்கும், இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னா, இதுக்கப்புறமும் நடந்து போயிட்டு தான் இருக்க போகிறாங்க. அவங்க குழந்தைய சர்வன்ட்ஸ் கிட்ட விட்டுட்டு தான் இருக்க போகிறாங்க. தெருநாய் கத்திக்கிட்டே தான் இருக்க போகுது. எல்லாத்தையும் நீ நோட்டீஸ் பண்ண ஆரம்பி. உன்னோட கண்ட்ரோலில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே ஜஸ்ட் நோட்டீஸ் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் சாப்டர் முடிக்கிறார். தேர்ட் சாப்டர் என்ன அப்படின்னா, ஹவ் வேர்ல்டு ஒர்க்ஸ். இந்த உலகம் எப்படி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட்ல என்ன அப்படின்னா, நீ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் யூரோப், அமெரிக்கா, ஜப்பான், சைனா, ரஷ்யா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸுமே ட்ரமெண்டஸாக வளர்ச்சி நோக்கி போயிட்டுருக்கு. பட் அது எதுவுமே உனக்கு தெரியாமல் நீ சைலண்ட்டாக உட்காந்து என்னோட புக்கை படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்றாரு ஃபர்ஸ்ட் லைனே. ஸோ அதுக்கு அடுத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி எவ்வளோ வந்து ஒரு சென்சிட்டிவ் மைண்ட் அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சாட் ஜிபிடியை அவர் அப்போவே எலக்ட்ரானிக் பிரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக் பிரைன்ஸ் வந்து நீ என்ன கேள்வி கேட்டாலும் உனக்கு பதில் சொல்லும். இப்போ சாட் ஜிபிடி அதே தான் இல்லையா, நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் அது நமக்கு பதில் சொல்லுது. அண்டு டிரான்ஸ்லேட்டரை பற்றி சொல்கிறார். அண்ட் தென் இப்போ நான் வந்து தமிழில் ஒரு கொஷின் கேட்டால் அது இங்கிலீஷில் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுது. இந்த மாதிரி எந்த மொழிக்காரனும் யாரை வேணால் பேசலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை நோக்கி இந்த உலகம் போயிட்டுருக்கு. பட் இது எதுவுமே உனக்கு தெரியாமல் நீ ஏன் வந்து ஒரு டெட் பார்ட்டிக்கெலாம் இங்கே உட்காந்து இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. இதிலே செகண்ட் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பப்ளிக் அண்டு ஃபுட். அதாவது நீ எந்த ஒரு பப்ளிக் பிளேஸ் போனாலும் சரி, லைக் நீ பார்க் ஆகட்டும், பீச் ஆகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், நீ எந்த ஒரு பப்ளிக் பிளேஸ் போனாலும் சரி, எங்கே போனாலும் பீப்புள் அவ்வளோ பீப்புள் இருக்காங்க. அண்டு அந்த அவ்வளோ பீப்புளுக்குமே அவ்வளோ ஃபுட்ஸ் கிடக்கு. நிறையா ஃபுட்ஸ் இருக்குது. எல்லாருமே இப்போ ஃபுட்டை சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இந்த ஃபுட் வேணும், இந்த ஃபுட் வேணும், இந்த ஃபுட் வேணும்னு சொல்லி சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் லைக் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து குகை மனிதர்களாக லைக் அந்த டைம்லாம் வந்து ஒரு நாள் ஃபுட்டு, ஒரு நாள் பட்னி, இந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. பட் இப்போது நமக்கு அப்படி இல்லை இல்லையா, நம்ம தேவைக்கு மீறின ஆஃபர்ஸோடு நமக்கு நிறைய சாப்பாடு கிடைக்குது. ஸோ நம்ம ஃபுட்டை கேர் பண்ணிக்கிறதே இல்லை.
நம்ம வயிற்றுக்காக நம்ம என்றைக்குமே சாப்பிட்றதில்ல, அடுத்தவன் பார்க்கணுன்றதுக்காக நீங்கள் சாப்பிட்டு வரீங்கன்றத இதெல்லாம் நான் எப்போ சொல்லலை, 1964 இந்த ஸ்பீச்செல்லாம் அவர் கொடுக்குறாரு. ஸோ இந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ ரிலேட் ஆகுது பாருங்கள். இதுலேயே தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஈவன் இஃப் யூ ஆர் ஃபினிஷ்டு த பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி, எவ்ரி திங், டோன்ட் கோயிங் டு யூஸ் 0.5% at all. யூ ஹாவ் டு லேர்ன் எவ்ரி டே, எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட். அதாவது நீ எவ்வளோ பெரிய பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, எம்எஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, பிஹெச்டி, டாக்டரேட் எது படிச்சிருந்தாலும் உனக்கு ஒன்றும் உதவ போகிறதே இல்லை. உன்னோட டே பை டே உன்னோட லேர்னிங்ஸை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்காம. இந்த டைமில் நான் ஒரு கோட் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பீப்புள் திங்க் தட் எஜுகேஷன் இஸ் சம்திங் தே கேன் ஃபினிஷ். ஐசக் அசிமோட ஒரு கோட். அதாவது மக்கள் எல்லாமே எஜுகேஷனை ஏதோ ஒரு விஷயம் முடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, பட் அது முடிவெட்டுறதுன்னு யாருக்கும் தெரியலை. இது வந்து ஐசக் அசிமோட. ஃபோர்த் ஒன், நீ வந்து ஒரு ஹியூமன். நீ ஹியூமனாக பிறந்துட்ட, ஒரு சர்டன் ஏஜ்க்கு மேலே நீ வந்து ஒரு பெரிய புயலுக்குள்ளே போய் விழ போகிற. அவர் அந்த பெரிய புயல்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ காலேஜ் போகணும், காலேஜ் போனதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனதுக்கப்புறம் நீ நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாரிச்சதுக்கப்புறம் உன் ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கணும், உன் ஃபேமிலி டேக் கேர் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் உன் கல்யாணம் நடக்கும், உனக்கு குழந்தை பிறக்கும், உன் குழந்தைய பார்த்துக்கணும். இந்த மாதிரி அடிக்கிட்டே போகிறாரு. இந்த மாதிரி நீ ஒரு பெரிய புயலுக்குள்ளே போய் மாட்ட போகிற. நீ வந்து ரொம்ப சின்ன பையன், இப்போது யங் ஏஜாக இருக்கிறப்ப சீக்கிரமாக போய் இந்த புயலுக்குள்ளே மாட்டிப்ப. அதனால் இந்த குள்ளே மாட்டியும் நீ இந்த லைஃப்பை எப்படி வாழணும் அப்படின்னா, நான் சொன்ன இந்த எல்லா திங்ஸையும் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தாலே போதும், உன்னோட புயல்ல இருந்து அமைதியை நீ தேடலாம் அப்படின்னு சொல்லி சட்டிலாக சொல்கிறேன். சரி, ஓகே, நான் இதெல்லாம் என்னெல்லாம் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மறுபடியும் ஃபஸ்ட் சாப்டருக்கு போகிறாரு. என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட் சாப்டரில் சொன்ன மாதிரி, இன்னையிலேருந்து உன் வீட்டு பக்கத்தில் இருந்த ரிவரு, மூனு, சன்னு, ரன்னிங் வாட்ரு, ஃபிஷர் மேன் வித் போட்டு, எ லிசார்டு, எ ஃப்ராகு, தவளை, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே, குட்டி குட்டி விஷயத்தையுமே நீ நோட்டீஸ் பண்ண ஆரம்பி. அதுக்கப்புறம் உன் லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர், இந்த புக்கு. அண்ட் கடைசியாக முடிக்கும்போது ஒரே ஒரு கோட்டோட முடிக்கிறார். த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நோட்டீஸ் இஸ் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். யார் வந்து எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக நோட்டீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிகமான இன்டெலிஜென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் வந்து இந்த ஹேவ் ஸ்ட்ராங் ஃபீலிங், டோன்ட் பி ஃப்ரிட்டன்ட் ஆஃப் தம் அப்படின்ற இந்த புக்கோட ரிவ்யூ. ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான புக் ரிவ்யூஸ்க்கு வந்து மறக்காமல் நார்காட்டிக் ரேடரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட அடுத்து என்ன புக் நான் படிக்கணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில்